ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரேசிலில் இருக்கிற ஸ்னேக் ஐலாண்ட். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீவோட உண்மையான பெயர் இலாடா கியூமனாடா கிராண்டி. இந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா பிரேசிலில் அட்லாண்டிக் பெருங்கடலிருந்து 33 கிலோமீட்டர் உள்ள தனி தீவாக இருக்குது. இந்த தீவு பார்த்திங்கன்னா 0.43 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மிகச்சிறிய தீவு. கோல்டன் லான்ஸ் ஹெட் வைப்பர் அப்படிங்கிற கொடிய விஷமுள்ள பாம்பு இங்கே அதிகமாக வாழ்கிறனால அந்த பாம்பு தான் இந்த தீவோட ராஜாங்கிற மாதிரி சொல்லப்படுது. மற்ற பாம்புகளோட விஷத்தை விட இந்த கோல்டன் லான்ஸ் ஹெட் வைப்பரோட விஷம் 5 மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பாம்பு ஒரு மனிதரை கடிச்சிச்சுன்னா கொஞ்ச நேரத்திலேயே மரணம்தான். இந்த தீவில் எலி மாதிரியான விலங்குகள் கிடையாது. வருஷம் இடம்பெயர்ந்து வரும் பறவைகளை வேட்டையாடி இதை உணவாக பயன்படுத்துது. அதனால் இது வரைக்கும் அந்த தீவில் பாம்புகள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான விஷமுள்ள பாம்புகள் இருக்கனால மனிதர்கள் அந்த தீவுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் விஞ்ஞானிகளுக்கும் பாம்பு விஷ ஆராய்ச்சியாளர்களுக்கும் பிரேசில் கடல் படை பாதுகாப்போட அந்த தீவுக்கு செல்ல அனுமதி இருக்கு. கோல்டன் லான்ஸ் ஹெட் வைப்பர் இந்த பாம்போட விஷம் சில மருத்துவ பயன்பாட்டிற்காக பயன்படுறதுனால இந்த பாம்பை பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக பிரேசில் அரசு அறிவிச்சிருக்கு. 1900களில் இங்கே தீவில் இருக்கிற ஒரு லைட் ஹவுஸுக்கு பராமரிப்பதற்காக ஒரு குடும்பத்தை பணிக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பம் சில பாம்புகள் கடித்து இறந்துட்டாங்க. அதனால் இங்கே மனிதர்கள் போக அந்த பிரேசில் அரசு தடை விதிச்சிருக்கு. உயிருக்கே ஆபத்து தரனால மனிதர்கள் செல்ல தடை செய்யப்பட்டுள்ள பயங்கரமான இடங்கள்ல இந்த தீவும் ஒன்று.